நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. அதாவது ஒரு பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் இந்த மாட்டை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமுங்க. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு உடல் கட்டமைப்பு. அதாவது ஒரு மனிதர் பக்கத்தில் நின்னாங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா அவங்க ஹைட்டை விட அதிகமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எலும்பூக்கமான மாடுங்க. நல்ல ஒரு ரட்டநாடி உடம்பு, ரட்டை திமிழ். நம்ம அனைத்து மாடுகளும் ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு உடல் கட்டமைப்பில் இருக்க வேண்டுங்க. அதே மாதிரி தான் கறவை திறனுங்க. நீங்கள் மடி அமைப்பு பார்த்தாலே தெரியுங்க. ஒரு கலப்பின மாட்டிற்கு எந்த அளவுக்கு ஒரு தெளிவான மடி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காங்கேயமன மாடு மயிலை மாடுங்க. இந்த மாதிரி மாடுகளை பொறுத்த வரைக்குங்க காங்கேயமனத்தில் 100ல் ஒரு 4 மாடுகள் தான் இந்த மாதிரி தரத்தில் வருதுங்க. ஸோ நாமளும் தேர்ந்தெடுத்து செலக்டிவாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க. இந்த மாடை நம்ம கொண்டு போய் நல்ல ஒரு ஃபீடு வைத்து வீட்டுக்கு ஒரு மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பில்லைங்க. நல்ல கறவை திறனில் நல்ல குணத்தில் கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைக்கணுங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் கன்றுக்கு போக நேரம் 3 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 6 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டி தரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு அந்த அளவுக்கு ஒரு உடல் கட்டமைப்பில் அந்த அளவுக்கு ஒரு முதல் தரத்தில் இருக்கிறதுங்க. ஸோ இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஃபீடு வைத்து வளர்த்தால் நிச்சயம் அதுக்கான அவுட்புட் 100% எடுக்கலாமுங்க. ஸோ இந்த ஷோ குவாலிட்டி மாடு நல்லா லட்சுமி கடாட்சமான முகத்தில் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனி விடுங்க. தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.